கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்ச் மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக கர்த்தர் நடத்தினதற்காக நமக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு. ஆமென். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். நாம் பல விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்போம், பல காரியங்களை நாம் தேவ சமூகத்தில் நாம் வைக்கிறது சகஜமான காரியம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தேவா இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாராம்? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். அப்போஸ்தலனாகிய பவுல் சில காரியங்களுக்காக இங்கு ஜெபிக்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது 16வது வசனத்திலே சொல்லும் பொழுது உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்கிறதை சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உள்ளான மனிதன், வெளிப்பிரகாரமான மனிதன், ஆவிக்குரிய மனிதனிலே பலன் அதிகமாக வேண்டும் என்று சொல்லி அந்த பரிசுத்தவான் அவர் வேண்டுதல் செய்கிறார். இரண்டாவது பார்க்கும் பொழுது அன்பிலே நிலை பெற்றிருக்க வேண்டும் என்கிறதை சொல்லுகிறார். கிறிஸ்துவனுடைய அன்பிலே நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மூன்றாவது காரியம், அவருடைய அன்பிலே ஆழம் அகலம் உயரம் இன்னதென்று அறியத்தக்கதான ஆழமான ஒரு அறிவுக்குள்ளே வர வேண்டும் என்கிறதை, அதை உணர வேண்டும் என்கிறதை பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அதோடு கூட பார்க்கும் பொழுது 4வது சகல பரிபூரணத்தாலும் நிறையப்பட வேண்டும் என்கிறதையும் குறிப்பிடுகிறார். இந்த 4 ஆவிக்குரிய காரியங்கள் உள்ளான மனிதனிலே ஒரு மனிதன் வல்லமையாய் பலப்படுவான் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில ஜெபம் தவறாது, வேத வாசிப்பு தவறாது, தேவனுடைய ஆலயத்துக்கு செல்கிற தவறாது. ஆவிக்குரிய எல்லா காரியங்களிலேயும் ஒரு பலனுள்ள வாழ்க்கை இருக்கும். மாம்ச சொல்லும் கொஞ்ச நேரம் அப்புறம் ஜெபிக்கலாம் என்று சொல்லி, ஆனால் உள்ளான மனிதனை சொல்லுவான், இல்லை நாம் மேற்கொண்டு ஜெபிக்கலாம் என்று சொல்லுவான். ஆண்டவர் இதை பார்த்து என்ன செய்கிறாராம்? நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையிலே, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை தேவ சமூகத்தில் வைக்கிறீர்களோ எல்லாவற்றையும் தேவன் அற்புதமாய் அதிசயமாய் தேவன் வழி நடத்தி இந்த மாதத்திலே கரம் பிடித்து நடத்துவார். எல்லா ஜெபங்களையும் அதிகமாக தேவன் நினைத்து அவர் அதிகமாக பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி நாங்கள் ஜெபிப்பதற்கும் நினைக்கிறதுக்கும் வேண்டுகிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். யார் யார் என்னென்ன காரியங்களை ஜெபிக்கிறார்களோ அவைகளை அதிகமாய் நீ தந்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.